திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், இவர் மீது தற்போது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நேற்று மாலையும் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மலை மீது தீபம் ஏற்றுவதற்காக அந்த மனுதாரர் ராம ரவிக்குமார் மற்றும் அவருடன் சேர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லக்கூடிய பாதைக்கு வந்திருந்தனர். ஆனால் காவல்துறை சார்பாக தாங்கள் மேல்முறையீடு செய்வதாகவும் அதனால் இன்று அனுமதிக்க முடியாது என்று தடுத்து நிறுத்தினர். இதில் வாக்குவாதமானது ஏற்பட்டது. அதன் பிறகு கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியும் பாஜகவினர் கலையாததால் கைது செய்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்து அரசு பேருந்தில் ஏற்றி திருப்பரங்குன்றம் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் தங்க வைத்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். தற்போது பார்த்தமையானால் இந்த திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 93 நபர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவானது செய்துள்ளனர். அதில் குறிப்பாக சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டது, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியது, பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்தல் போன்ற பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணி அளவில் ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த மனு விசாரணைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.